வேற யாருமே இல்லைங்க. எங்க அப்பா இறந்ததிலிருந்தே பாவம். அம்மா மனசு உடைஞ்சு தனியாகவே இருக்காங்க. நான் மட்டும் இல்லைன்னா, மீனா மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். என்ன நீ உலகத்திலேயே இந்த மாதிரி யாரும் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் பேசுற என்றான் கோபாலு. அப்படி இல்லைங்க மனுஷங்க, அது யாராத்தானே இருக்கட்டுமே, தனிமைனா மனசுக்கு சங்கடம்தானே. மீனா சும்மா சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதே, நீ சொல்றது சரிப்பட்டு வராது. உரத்து நிர்தாட்சண்யமாய் சொல்லிவிட்டு கொடியிலிருந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறிவிட்டான் கோபாலு. இந்த அம்மா சொல்ல சொல்ல கேட்காமல் எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதையே முழு கடமையாக நினைத்து வேற வேலையே இல்லாத மாதிரி அங்க சொல்லி இங்க சொல்லி மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு வச்சிருச்சு. கொஞ்சமாவது தன்னை பத்தி யோசிச்சுதா? மீனா அம்மாவை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொள்கிறாள். நெஞ்சுக்குள் ஆற்றாமை குமைகிறது அவளுக்கு. அவளுடைய 8வது வயதிலேயே அவள் தாய் வீரம்மா தன் கணவனை இழந்து நின்ற கோலம் கண்முன் வருகிறது. இதுநாள் வரை சாப்பிடவும் இவளின் கல்யாணத்துக்குமாக அவள் தகப்பன் வைத்து சென்ற சேமிப்பு கை கொடுத்தது. இப்போது வீரம்மா முழுவதுமாக மொட்டை மரமாகி நிற்கிறாள். என்னப்பா கோபாலு, என்ன உருன்னு உட்கார்ந்திருக்க? வீட்டில் ஏதாச்சும் தகராறா? டீ கடை பெஞ்சில் அவனை எடுத்து உட்கார்ந்திருக்கிற மாதவன் கேட்கவும், அதை ஏன்பா கேட்குற? என் மாமியாளுக்கு ஒரே மகளாச்சே என் பொஞ்சாதி. அவளுக்கு அப்பா இல்லையா? எங்கம்மா எனக்கே காசு பணம் பூராவையும் செலவழிச்சு இப்போ அது கையில் ஒன்றுமில்ல. அதனால் அம்மாவை இப்போ எங்கள் வீட்டோட வச்சுக்கணுங்கிறா. கதை கேட்டான் மாதவன். அவனுக்கும் பொழுது போக வேண்டுமே. ஒரு ஆளை வீட்டோட வச்சுக்கிறதுனா சும்மாவா? விற்கிற விலைவாசி என்ன அதோட போகுதா? துணிமணி சீக்கு நோயின்னு வந்தா பார்க்கணும். வீணா செலவு தானேயா? தன் பிரச்சனையை யாரிடமாவது சொல்ல வேண்டுமென்கிற உந்துதலில் சொல்கிறான் கோபாலு. அதென்னப்பா, இல்லாத வழக்கமா மகளை அனுப்பிச்சுட்டு மாமியாலும் கூடவே வர்றது என்கிறான் மாதவன். கோபாலுக்கு ஒத்து ஊதினால் குறைந்தது ஒரு டீயோ 2 பீடியோ லாபமாகும் மாதவனுக்கு. இரவு கோபாலுவிற்கு மௌனமாக சாப்பாடு எடுத்து வைத்த மீனாவை இரக்கமே இன்றித்தான் பார்த்தான் கோபாலு. சாயந்திரம் வீரம்மா வீட்டுக்கு வந்து போனது அவனுக்கு தெரியாது. அழுது முகம் கனத்திருந்த மகளை அவள் புருஷன் கொடுமைப்படுத்துகிறானோ என்ற பதைப்பில் துருவி துருவி கேள்விகள் கேட்டதில் வேறு வழியின்றி புருஷனிடம் தன் கோரிக்கையையும் பட்டும் படாமல் சொல்ல வேண்டித்தான் வந்தது மீனாவுக்கு. அடி பாவி மகளே, விவரங்கெட்ட புள்ளையாவில்ல இருக்க நீ? கையுங்காலும் நல்லா இருக்குமா மீனா எனக்கு? இம்புட்டு நாளும் நீ வயசுக்கு வந்த புள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சா உருவாகி ஒன்று கிடக்க ஒன்னை சொன்னா எனக்கு மனசு தாங்காதுன்னு தான் செய்யலை. இப்ப நாளையிலிருந்து நம்ம குடிசை வாசல்லேயே சின்னதா இட்லி ஊத்தாப்பம் இடியாப்பம் சுட்டு விற்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். அதை சொல்லிட்டு போவோம்னு தான் வந்தேன். நீ ஏன் என்னை பற்றி கவலைப்படுற? புருஷங்குணம் அறிஞ்சு நடந்துக்கணுமா நீ? அப்பத்தான் எனக்கும் நல்ல பேரு, புரியுதா? வீரம்மா தன் அனாதரவான நிலைக்கு மனசுக்குள் பச்சாதாபப்பட்டது ஒரு காலம். இப்போது உலகம் அவளால் கணிக்கப்பட்ட ஒன்று. படிப்பில்லாவிட்டாலும் அறிவு அவளுக்கு வழிகாட்டியது. அம்மா பாவம், வயசான காலத்தில் ஒத்தையா வர்றவங்களுக்கு பரிமாறி எடுத்து கொடுத்து முதல்ல காசையே சரியாக கணக்கு பார்த்து வாங்க தெரியாது. என்ன பண்ண போகுதோ பாவம் என்று எண்ணியபடியே கோபாலுவின் தட்டிலிருந்த சாதத்தின் மேல் குழம்பை ஊற்றினாள். கோபாலுவுக்கு எப்படியோ தன் எண்ணப்படியே மாமியார் தங்கள் வீட்டோடு வந்து இருக்காததில் நிம்மதி. ஆனால் பாசமிக்க நெஞ்சங்கள் வேதனையை பொறுத்து கொள்வது ரொம்ப சிரமமோ? கோபாலு வேலைக்கு போன பிறகு தாயை பார்க்க வரும் மீனா தாய்ப்படும் பாட்டை பார்த்து மனசுக்குள் கண்ணீர் வடித்தாள். தான் ஒற்றையாய், அதுவும் பெண் பிறவியாய் பிறந்ததில் தாயின் வேதனையில் பங்கேற்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் மீனாவை ஆயுதமாய் தாக்கி அரிக்க ஆரம்பித்தது. வியாதிக்கு மருந்து காணலாம், வேதனைக்கும் மனப்புழுங்களுக்கும் மருந்தேது? அதிகம் படுக்கையிலிருந்து கூட சிரமப்படாமல் மீனாவின் உயிர் பிரியும் நிலை வந்தது. தன் வியாபாரத்தை கூட நிறுத்திவிட்டு மீனாவின் அருகில் கண்களில் கண்ணீர் வழிய வழிய துடைக்கவும் நினைவின்றி உட்கார்ந்திருக்கிறாள் வீரம்மா.
நெஞ்சு கூடுகட்டி வெறும் எலும்பாய் படுத்திருக்கிறாள் மீனா. அவள் லேசாக கண்களை திறந்து ஏதோ சொல்ல முயற்சிக்கவும், என்னடா ராசாத்தி, என் தங்கமே, என்னடா என்று அவள் முகத்தருகே குனிகிறாள் வீரம்மா. எம்மா, என்னை ஆம்பளை பிள்ளையா பெத்திருந்தா எங்கூட வச்சு காப்பாத்தி இருப்பேன். ஆனால் உன்னை எங்கூட வச்சு சோறு போடத்தான் அவர் சம்மதிக்கலையே தவிர மற்றபடி ஒரு குறையும் வைக்கல. அவர் எனக்கு. நீ ஒரு கண்ணுன்னா அவர் ஒரு கண்ணு. நான் நினச்சபடி சந்தோஷமா வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல என்றாள். ஆயாசத்தில் அவள் கண்கள் மூடிக்கொண்டவை பிறகு திறக்கவே இல்லை. வீரம்மாவின் அழுகை மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டியது. எதற்காகவும் தன் ஓட்டத்தை நிறுத்தாத காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போது கோபாலுவுக்கும் வீரம்மாவுக்கும் இடையிலிருந்த மீனா என்ற பாலம் இற்று விழுந்து விட்டதில் இருவரின் சேம லாபங்களும் கூட ஒருவருக்கொருவர் தெரிய வாய்ப்பில்லாமல் போனது. தற்செயலாய் இட்லி வாங்க வந்த அன்னம்மா கிழவிதான் விஷயத்தை அன்று வீரம்மாவிடம் சொன்னாள். ஓம் மருமகன் கோபாலு பட்டறையில் வேலை செய்கிறப்போ இரும்பு பிசிறு அடிச்சு கண்ணு ரெண்டும் ஒண்ணுமில்லாம போச்சுல்ல, உனக்கு தெரியுமா வீரம்மா? சாவதானமாய் செத்துப்போன விஷயமாய் சுவாரஸ்யமின்றி சொன்னாள் அன்னம்மா கிழவி. என்னது ஆயா, நெசமாவா சொல்ற? பதறினாள் வீரம்மா. என் மகளோட ஒரு கண்ணில்ல அவன். தனக்குள் புலம்பியபடி கோபாலுவின் வீட்டுக்கு ஓடினாள். கிழவி சொன்னது நிஜம்தான். அனாதரவாய் கோபாலு கண்கள் இல்லாததை சொல்லும் உலக பாசை கருவியான ஒரு கம்பை தட்டியபடியே வீட்டுக்குள்ளிருந்து வெளிவாசலுக்கு வந்தான். ஏ ஐயா, நான் ஒருத்தி இருக்கிறதை மறந்துட்டீரா? என் மக போயிட்டாலும் என் மகளோட சொத்து நீரு. உம்மோட கஷ்ட நஷ்டம் எனக்கில்லையா? நீரு சிரமப்பட்டது தெரிஞ்சா என் மகளோட ஆவி என்னை சும்மா விட்டு வைக்குமாயா? நான் தாய் பிறவி இல்லையாயா? நீ சிரமப்பட நான் கேட்கணும்னு வந்துட்டுதே காலம் என்று பலப்பளவாய் புலம்பினாள் வீரம்மா. கோபாலு ஏதும் பேசாமல் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறான். வீட்டுக்குள் போன வீரம்மா கொடியில் தொங்கிய கோபாலுவின் துணிகளை மடித்து பையில் வைத்து வீட்டையும் ஒழுங்கு செய்கிறாள். வெளியில் வந்து சைக்கிள் கடை சின்னையனை கூப்பிட்டாள். தம்பி, ஒரு வண்டி கூட்டியாப்பா? சின்னையன் புரியாமல் என்ன என்று ஏறிட்டான். கண்ணு தெரியாத இந்த புள்ளைய ஒத்தையில விட்டுட்டு இருக்க நான் என்ன மிருக ஜென்மமா? மகளை கொடுத்த மருமகன்னா என்ன, சொந்த மகன்னா என்ன? எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் உசிரோட இருக்க மட்டும் என் வீட்டோட வச்சு என் மகனா காப்பாத்துவேன்பா என்றாள் வீரம்மா. வீரம்மாவின் வார்த்தைகள் உள்ளார்ந்து வருவது கோபாலுவிற்கு புரிகிறது. அவன் வாய்ப்பேச்சின்றி ஊமையாய் அடைபட்டு போக கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் வழிகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.